ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 1.6ல் 11வது கொஸ்டின் பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட படத்தில் n of u is equal to 125. நமக்கு இங்கே ஒரு வெண்படம் கொடுத்துருக்காங்க. இதில் n of u ஓட மதிப்பு 125. அதை எடுத்து எழுதிக்கலாம். n of u is equal to 125. அடுத்த y ஆனது x-ஐ போல் இருமடங்கு. y எப்படி இருக்குன்னா x-ஐ போல இருமடங்கு. அப்போ x எழுதிக்கிட்டு இருமடங்கு அப்படின்னு கொடுத்துருக்கனால இதுக்கு முன்னாடி 2ன்னு எழுதிக்கணும். இனி z ஆனது x-ஐ விட 10 அதிகம். இப்போ z எப்படி இருக்குன்னா x-ஐ விடைக்கும் 10 அதிகம். அப்போ x எழுதிக்கிட்டு அதிகம்னு கொடுத்துருக்கனால கூட்டல் அடுத்த 10ன்னு எழுதிருங்க. ஓகேங்களா? எனில் x, y மற்றும் z ஆகியவற்றின் மதிப்பை காண்க. அதாவது இந்த வெண்படத்தில் இருக்கக்கூடிய x, y, z இதோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி சால்வ் பண்ணலாம்னா நம்மளுக்கு இங்கே n of u ஓட மதிப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது இது மொத்தத்தையும் கூட்டும் போது நம்மளுக்கு 125 கிடைக்கும். அப்போ இது மொத்தத்தையும் கூட்டிக்கிட்டு 125 கூட சமப்படுத்தலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த 3 எடுத்து எழுதிக்கலாம். x கூட்டல் 4 கூட்டல் y. அடுத்த இந்த 3 எடுத்து எழுதிக்கலாம். 6 கூட்டல் 3 கூட்டல் 17. அடுத்த z 5 கூட்டல் z கூட்டல் 5. 125 கூட சமப்படுத்துங்க. அப்போ சமம் போட்டுக்கிட்டு 125. எக்ஸ் அப்படியே வந்துடும். இனி நம்பரை கூட்டுங்க. 4 6 கூட்டினா 10, 10 கூட 3 கூட்டினா 13, 13 கூட 17 கூட்டினா 30, 30 கூட 5 கூட்டினா 35. இங்கே ஒய்யும் இசட்டும் இருக்குது. ஒய்க்கு பதில் என்ன எழுதிக்கலாம்? 2xன்னு எழுதிக்கலாம். அப்போ 2x. இனி இசட்டுக்கு பதில் என்ன எழுதிக்கலாம்? எக்ஸ் கூட்டல் 10ன்னு எழுதிக்கலாம். அந்த சைடு 125. இனி எக்ஸ் எல்லாம் கூட்டலாம். எக்ஸை முன்னாடி எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ எக்ஸை முன்னாடி கூட நம்பரை கூட்டுங்க. 1 2 கூட்டினா 3, 3க்கு கூட 1 கூட்டினா 4. எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ். இனி நம்பரை கூட்டலாம். 35ஐயும் 10ஐயும் கூட்டினா 45. அந்த சைடு 125. இனி 4x. எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 4x இங்கே வச்சுக்கலாம். இங்கே 125 இருக்குது ப்ளஸ் 45. சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா -45. கழிக்கலாமா? 5லேருந்து 5 கழிச்சா 0, 12லேருந்து 4 கழிச்சா 8. எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸை வச்சுக்கலாம். 4 இங்கே பெருக்கல் இருக்குது, அங்கே போச்சுன்னா வகுத்தலாம் மாறும். இப்போ 4 எப்படி கேன்சல் பண்ணலாம்? 1 4 4, 2 4 8, பாக்கி 0. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்குது? 20ன்னு கிடைக்குது. இப்போ இந்த எக்ஸோட மதிப்பை ஒய்யில் பிரதியிட்டா ஒய்யோட மதிப்பு கிடைக்கும். அப்போ எழுதிருங்க. y is equal to 2 into x. 2 எக்ஸோட மதிப்பு 20. 2ஐயும் 20ஐயும் பெருக்குனா 40. ஒய்யோட மதிப்பு என்ன கிடைக்குது? 40ன்னு கிடைக்குது. இதே மாதிரி எக்ஸோட மதிப்பை இசட்டில் பிரதியிட்டா இசட்டோட மதிப்பு கிடைக்கும். இசட் எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் கூட்டல் 10. எக்ஸோட மதிப்பு 20 கூட்டல் 10. 20ஐயும் 10ஐயும் கூட்டினா 30. இங்கே இசட்டோட மதிப்பு என்ன கிடைக்குது? 30. அப்போ கொஸ்டினில் கேட்ட எக்ஸ், ஒய், இசட் இதோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோ தான் இந்த சம். 12வது கொஸ்டின் பார்க்கலாம். 35 மாணவர்கள் கொண்ட ஒரு வகுப்பில் ஒவ்வொருவரும் சதுரங்கம்னா செஸ், சுண்டாட்டம் அப்படின்னா கேரம், மேசை வரிபந்து அப்படின்னா டேபிள் டென்னிஸ் ஆகிய விளையாட்டுகளில் ஏதேனும் ஒன்றே விளையாடுகிறார்கள். இங்கே 3 அணம் கொடுத்துருக்காங்க. சதுரங்கம், சுண்டாட்டம், மேசை வரிபந்து 3 அணம் கொடுத்துருக்கனால இந்த மாதிரி 3 வட்டம் வரைஞ்சிருங்க. ஃபர்ஸ்ட் வட்டத்தை ஏன்னு எடுத்துக்கலாம், செகண்ட் வட்டம் பி, தேர்ட் வட்டத்தை சி அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதில் ஏ அப்படின்னா சதுரங்கம் விளையாடுபவர்கள், வேணும்னா ஏல வந்து சதுரங்கம் அப்படின்னு ஷார்ட்டாக எழுதிக்கலாம். பீனா சுண்டாட்டம் விளையாடுபவர்கள், அப்போ பீனா சுண்டாட்டம் இப்படி தனியாக எடுத்து எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த சீனா மேசை வரிபந்து விளையாடுபவர்கள், அப்போ சீல வந்து மேசை மட்டும் நான் எடுத்து எழுதிக்கிறேன். இந்த கொஸ்டின்ல வெண்படத்தை தான் பயன்படுத்த கேட்குறாங்க. அப்போ வெண்படத்தை பயன்படுத்தி தான் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 22 மாணவர்கள் சதுரங்கமும், 21 மாணவர்கள் சுண்டாட்டமும், 15 மாணவர்கள் மேசை வரிபந்தும். அப்போ 22 மாணவர்கள் சதுரங்கம், அதனால இதுல 22ன்னு எழுதிருங்க. சுண்டாட்டம் விளையாடுபவர்களோட எண்ணிக்கை 21. அடுத்த மேசை வரிபந்து விளையாடுபவர்களோட எண்ணிக்கை 15. சரிங்களா? இனி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 மாணவர்கள் சதுரங்கம் மற்றும் மேசை வரிபந்தும், 10 மாணவர்கள் சதுரங்கம் மற்றும் மேசை வரிபந்து விளையாடுறாங்க. அப்போ இந்த ரெண்டுக்குமே பொதுவான பகுதி என்னது? இதுல தான் நீங்க 10ன்னு எடுத்து எழுதிக்கணும். இனி 8 மாணவர்கள் சுண்டாட்டம் மற்றும் மேசை வரிபந்தும், 8 மாணவர்கள் சுண்டாட்டம் மற்றும் மேசை வரிபந்து. அப்போ இந்த ரெண்டுக்கும் பொதுவான பகுதி இதுல தான் நீங்க 8ன்னு எடுத்து எழுதிக்கணும். இனி 6 மாணவர்கள் 3 விளையாட்டுகளையும் விளையாடுகிறார்கள் எனில் 6 மாணவர்கள் 3 விளையாட்டுமே விளையாடுறாங்க. அப்ப அந்த 3க்கும் பொதுவான பகுதி என்னது? இதுல 6ன்னு எடுத்து எழுதிருங்க. இங்க இனி 3 சப்டிவிஷன் கேட்குறாங்க. சரிங்களா? அதை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி சதுரங்கம் மற்றும் சுண்டாட்டம் விளையாடுபவர்களோட எண்ணிக்கை தெரியாது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போதைக்கு இதை எக்ஸ் அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். இதுவும் 9வது கணக்கு எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி சால்வ் பண்ண போறோம். அதாவது 3க்கும் பொதுவான பகுதி என்னது? 6. அப்போ 6ல் இருந்து 2க்கும் பொதுவான பகுதியான இதுல இருந்து கழிக்கணும்.
கழிக்கிறதுனால மைனஸ், அடுத்த 6. இந்த ரெண்டுக்கும் பொதுவான பகுதி இது, இதுல இருந்து 6 கழிங்க. இந்த ரெண்டுக்கும் பொதுவான பகுதி இது, இதுல இருந்து 6 கழிக்கணும். கழிக்கலாமா? இங்க எக்ஸ் இருக்கு, அப்ப இதை கழிக்க முடியாது, அப்படி இருக்கட்டு. 8ல இருந்து 6 கழிச்சா 2, 10ல இருந்து 6 கழிச்சா 4, கழிச்சிட்டோம். இதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா, இங்க 22 இருக்கு, அப்ப ஏ வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய எக்ஸ் மைனஸ் 6, 6, 4 இந்த 3ஐ இதுல இருந்து கழிக்கணும். கழிக்கிறதுனால மைனஸ், இந்த 3ஐயும் கூட்டிக்கிட்டு கழிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னது இருக்குது? எக்ஸ் மைனஸ் 6 கூட்டுறதுனால ப்ளஸ்ஸு. அடுத்த இங்கே 6 இருக்குது, அப்புறம் ஒரு 4 ப்ளஸ் 4. இப்போ பாருங்கள் 22 மைனஸ், இனி மைனஸ் 6 ப்ளஸ் 6 கேன்சல் ஆகிடுமா? பாக்கி உள்ள என்னது இருக்குது? எக்ஸு கூட்டல் 4 இருக்குது. அப்புறம் 22, இனி மைனஸை உள்ளே கொண்டு பெருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, மைனஸை இந்த மாதிரி உள்ளே கொண்டு பெருக்கும்போது ப்ளஸ் மதிப்பு மைனஸ் ஆகிடும், மைனஸ் மதிப்பு ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் எக்ஸ் என்ன ஆகிடும்? மைனஸ் எக்ஸாக மாறும். அடுத்த ப்ளஸ் 4 மைனஸ் 4 மாறும். இப்போ 22ல இருந்து 4 கழிச்சா 18ன்னு கிடைக்கும். பாக்கி ஒரு மைனஸ் எக்ஸ். இதே மாதிரி இங்கே சால்வ் பண்ண போகிறோம். 21ல இருந்து பி வட்டமா, பி வட்டத்தில் இருக்கக்கூடிய இது 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 இந்த 3ஐயும் இதுலேருந்து கழிக்க போகிறோம். கழிக்கிறதுனால மைனஸ், கூட்டிருங்க ஃபஸ்ட்டு. எக்ஸ் மைனஸ் 6 கூட்டல், அடுத்த 6 கூட்டல் இந்த 2. ஓகே, 21 மைனஸ், இப்போ மைனஸ் 6 ப்ளஸ் 6 கேன்சல் ஆகிடுமா? ப்ராக்கெட்டுக்குள்ளே என்னது இருக்குது? எக்ஸ் இருக்குது, அடுத்த ப்ளஸ் 2 இருக்குது. இனி மைனஸை கொண்டு உள்ளே பெருக்கலாமா? 21 மைனஸை கொண்டு உள்ளே பெருக்கலாம். அப்போ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸாக மாறும், ப்ளஸ் 2 மைனஸ் 2ஆக மாறும். 22ல இருந்து 2 கழிச்சா 19, பாக்கி ஒரு மைனஸ் எக்ஸ். இதே மாதிரி இதுக்கும் சால்வ் பண்ணுங்க. 15 சி வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய 4, 6, 2 இதை கழிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கூட்டலாம். 4 கூட்டல் 6 கூட்டல் அடுத்த 2. இப்போ 15 மைனஸ் 4ஐயும் 6ஐயும் கூட்டினா 10, 10 கூட 2 கூட்டினா 12. 15ல இருந்து 12 கழிச்சா 3ன்னு கிடைக்கும். இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். இப்போ நம்ம எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்கு கொஸ்டினில் மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை 35ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கூட்டினா 35 கிடைக்கும். சரிங்களா? அப்போ கூட்டலாமா? ஃபஸ்ட்டு 18 மைனஸ் எக்ஸ், அடுத்த எக்ஸ் மைனஸ் 6, 19 மைனஸ் எக்ஸ், இந்த 3ஐ எடுத்து எழுதிக்கலாம். 18 மைனஸ் எக்ஸ், அடுத்த எக்ஸ் மைனஸ் 6, அப்புறம் கூட்டல் 19 மைனஸ் எக்ஸு. இனி இந்த 3ஐ எடுத்து எழுதிருங்க. கூட்டல் 4, 6, 2, 4 கூட்டல் 6 கூட்டல் 2, அடுத்த 3. இது எதற்கு சமமாக இருக்கும்? 35க்கு சமமாக இருக்கும். இப்போ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு எக்ஸ் இருக்குது, அது இருக்கட்டு. இனிமேல் ப்ளஸ் மதிப்பு எல்லாத்தையும் கூட்டலாம். 18ஐயும் 19ஐயும் கூட்டினா 37. அடுத்த 37 இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். 4ஐயும் 6ஐயும் கூட்டினா 10, 10 கூட 2 கூட்டினா 12, 12 கூட 3 கூட்டினா 15. இனி இதை 2 கூட்டலாம். 7ஐயும் 5ஐயும் கூட்டினா 12, அப்போ 2 பாக்கி 1. 3ஐயும் 1ஐயும் கூட்டினா 4, 4 கூட 1 கூட்டினா 5. அப்போ என்ன கிடைக்குது? 52. அடுத்த ஒரு மைனஸ் மதிப்பு, அதை எடுத்து எழுதிக்கலாம். அப்பிறகு ஒரு மைனஸ் எக்ஸ் இருக்குது. இந்த சைடு 35. இனி 52ல இருந்து 6 கழிச்சா 46ன்னு கிடைக்கும். பாக்கி ஒரு மைனஸ் எக்ஸ். இந்த சைடு 35. இனி மைனஸ் எக்ஸ் அங்கே கொண்டு போக போகிறேன். ஏன்னா மைனஸில் இருக்க, அங்கே போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ 46, அங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் 35 இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போ மைனஸ் 35 மாறும். மைனஸ் எக்ஸ் அங்கே போச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ். இப்போ கழிக்கலாம். 6ல இருந்து 5 கழிச்சா 1, 4ல இருந்து 3 கழிச்சா 1. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்குது? 11. இதை மாற்றியும் எழுதிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 11. இனி நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். என்ன கேட்குறாங்கன்னா, சதுரங்கம் மற்றும் சுண்டாட்டம் விளையாடி மேசை வரிபந்து விளையாடாதவர்கள். அதாவது சதுரங்கம் சுண்டாட்டம் விளையாடி மேசை வரிபந்து விளையாடாதவர்கள். எது விளையாடக்கூடாது? மேசை வரிபந்து. அப்போ அந்த சி வட்டத்தை மறைச்சிக்கலாம். இப்போ சதுரங்கம் சுண்டாட்டம் விளையாடுபவர்களோட எண்ணிக்கை என்னது? எக்ஸ் மைனஸ் 6. ரெண்டுக்கும் பொதுவான பகுதி எக்ஸ் மைனஸ் 6. அப்போ இதை எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 6. இப்போ நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு தெரியும் 11. அப்போ எக்ஸுக்கு பதில் 11, அடுத்த மைனஸ் 6. 11ல இருந்து 6 கழிச்சா என்ன கிடைக்கும்? 5ன்னு கிடைக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஆன்சர் எடுத்து எழுதிருங்க. சதுரங்கம் மற்றும் சுண்டாட்டம் விளையாடி மேசை வரிபந்து விளையாடாதவர்கள் எவ்வளோன்னா 5 பேர். சரிங்களா? இனி செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். என்ன கேட்குறாங்க? சதுரங்கம் மட்டும் விளையாடுபவர்கள். அதாவது சதுரங்கம் மட்டும் விளையாடுபவர்கள். சதுரங்கம் ஏ. அப்போ இது என்னது? 18 மைனஸ் எக்ஸ். எடுத்து எழுதிக்கலாமா? 18 மைனஸ் எக்ஸ். இப்போ எக்ஸோட மதிப்பு தெரியும், 18 எழுதிக்கலாம். மைனஸ் எக்ஸோட மதிப்பு 11. கழிக்கலாமா? 8ல இருந்து 1 கழிச்சா 7, 1ல இருந்து 1 கழிச்சா 0. அப்போ சதுரங்கம் மட்டும் விளையாடுபவர்களோட எண்ணிக்கை 7. அப்போ எழுதிருங்க. சதுரங்கம் மட்டும் விளையாடுபவர்கள் ஈக்குவல் டு 7. ஓகே, இனிமேல் தேர்ட் சப்டிவிஷன் என்ன கேட்குறாங்கன்னா, சுண்டாட்டம் மட்டும் விளையாடுபவர்களின் எண்ணிக்கை. அதாவது சுண்டாட்டம் எங்கேன்னு பாருங்க, என்ன இருக்குது? பி. அப்போ பி வட்டத்தில் இருக்கக்கூடிய 19 மைனஸ் எக்ஸ் எடுத்து எழுதிடலாமா? 19 மைனஸ் எக்ஸ். 19 எழுதிக்கலாம்.
மைனஸ் எக்ஸோட மதிப்பு 11. 19 11 கழிச்சா 8. அப்போ சுண்டாட்டம் மட்டும் விளையாடுபவர்கள் ஈக்குவல் டு 8 பேர். சரிங்களா? இவ்வளவு இந்த சம். 13வது கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணவர்கள் பேருந்து மூலமாகவோ அல்லது மிதிவண்டி மூலமாகவோ அல்லது நடந்தோ பள்ளிக்கு வந்தடைகின்றனர். இங்கே 3 எண்ணம் கொடுத்துருக்காங்க. பேருந்து, மிதிவண்டி, நடந்து. சரிங்களா? 3 எண்ணம் கொடுத்துருக்கனால இந்த மாதிரி 3 வட்டம் வரைஞ்சிடுங்க. இந்த வட்டம் ஏ, இந்த வட்டம் பி, இந்த வட்டம் சி அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல ஏனா பேருந்தில் வாரவங்க, பினா மிதிவண்டியில் வாரவங்க, சினா நடந்து வாரவங்க இப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ மொத்த மாணவர்கள் 50. அப்ப இதை n ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி இப்படி எடுத்துக்கணும். இதோட மதிப்பு 50. அடுத்த 25 மாணவர்கள் பேருந்து மூலமும், பேருந்துனா ஏன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ n ஆஃப் ஏயோட மதிப்பு என்னது? 25. ஏ இங்கே இருக்கு. அப்போ 25 இங்கே எடுத்து எழுதிருங்க. இனி 20 மாணவர்கள் மிதிவண்டி மூலமும், மிதிவண்டினா பின்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ n ஆஃப் பியோட மதிப்பு என்னது? 20. பி இங்கே இருக்கு. அப்போ 20 இங்கே எடுத்து எழுதிக்கலாம். இனி 30 மாணவர்கள் நடந்தும், நடந்து வரவங்கள சீன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ n ஆஃப் சியோட மதிப்பு 30. சி இங்கே இருக்கு. அப்போ இதில் 30ன்னு எடுத்து எழுதிக்கலாம். 10 மாணவர்கள் 3 வகை பயணங்களிலும் வருகிறார்கள். 10 மாணவர்கள் 3 வகையிலும் வராங்க. அப்போ அந்த 3லையும் பொதுவானது என்னது? இதுதானே. இதில் 10ன்னு எடுத்து எழுதிக்கலாம். அதாவது இது n ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சியோட மதிப்பு. இப்போ எனில் எத்தனை மாணவர்கள் சரியாக 2 வகை பயணங்களிலும் மட்டும் பள்ளிக்கு வந்தடைகின்றனர்? என்ன கேட்குறாங்கன்னா 2 வகையிலையும் எத்தனை மாணவர்கள் பள்ளிக்கு வராங்கன்னு கேட்குறாங்க. அதாவது ஏனா பேருந்து, பீனா மிதிவண்டி, இந்த 2லையும் வாரவங்களோட எண்ணிக்கை இங்கே இதில் வரும். இதை இப்போதைக்கு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அடுத்த பீனா மிதிவண்டி, சீனா நடந்து, இந்த 2லையும் வாரவங்க இதில் வரும். இதை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அடுத்த ஏனா பேருந்து, சீனா நடந்து, இது 2லையும் வாரவங்களோட எண்ணிக்கை இங்கே, இதை இசட்னு எடுத்துக்கலாம். அப்போ இதோட ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் ஒய் இசட் இந்த 3ஐயும் கூட்டணும். சரிங்களா? ஓகே, சால்வ் பண்ணலாம். தந்திருக்கக்கூடிய மதிப்புகளை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இங்கேயும் ஃபார்முலா படி தான் சால்வ் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலானா n ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி இஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு ஏ வச்சு எழுதிக்கணும் n ஆஃப் ஏ கூட்டல், அடுத்த பி வச்சு n ஆஃப் பி கூட்டல், அடுத்த சி வச்சு n ஆஃப் சி, அடுத்த மைனஸ் போட்டுக்கணும். இனி ஏயையும் பியையும் n ஆஃப் ஏ ஆனால் நடுவில் வெட்டுன்னு போடணும், வெட்டு பி, அடுத்த மைனஸ். இனி பியும் சியும் n ஆஃப் பி வெட்டு சி, அடுத்த ஏயும் சியும் மைனஸ் போட்டுக்கிட்டு n ஆஃப் ஏ வெட்டு சி. இனி இதே தான் வரும், ஆனால் நடுவில் வெட்டுன்னு எழுதிக்கணும். இங்கே கூட்டல் போட்டுக்கிட்டு n ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி. இதுதான் ஃபார்முலா. இப்போ இதில் பிரதியிடலாம். n ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி இதோட மதிப்பு 50 சமம் n ஆஃப் ஏயோட மதிப்பு 25 கூட்டல் n ஆஃப் பியோட மதிப்பு 20 கூட்டல் n ஆஃப் சியோட மதிப்பு 30, அடுத்த மைனஸ். இனி நமக்கு n ஆஃப் ஏ வெட்டு பி, n ஆஃப் பி வெட்டு சி, n ஆஃப் ஏ வெட்டு சி இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம்? இங்கே எழுதிக்கிறேன். n ஆஃப் ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கலாம். அப்போ ஏ பி இந்த 2க்கும் பொதுவானது, வெட்டுனாலே பொதுவானது. சரிங்களா? சியை மறைச்சிடலாம். அப்போ பொதுவானது என்னது? இது. அப்போ இது வேணும்னா நான் எக்ஸையும் 10ஐயும் கூட்டணும். அப்போ எழுதிக்கலாமா? n ஆஃப் ஏ வெட்டு பி எப்படி வரும்? எக்ஸ் கூட்டல் 10. இதுக்கு பிறகு n ஆஃப் பி வெட்டு சி கண்டுபிடிக்கலாம். இங்கே பி சி, அப்போ ஏயை மறைச்சிடலாம். இதுக்கு பொதுவான பகுதி இது. இப்போ இது வேணும்னா ஒய்யையும் 10ஐயும் கூட்டணும். அப்போ ஒய் கூட்டல் 10. இதுக்கு அடுத்த n ஆஃப் ஏ வெட்டு சி, இப்போ ஏயும் சியும், அப்போ நான் பியை மறைச்சிக்கிறேன். பொதுவான பகுதி இது. இதை கூட்டுங்க. இசட்டையும் 10ஐயும் கூட்டணும். அப்போ எழுதிக்கலாமா? இசட் கூட்டல் 10. இனி பிரதியிடலாம். n ஆஃப் ஏ வெட்டு பியோட மதிப்பு எக்ஸ் கூட்டல் 10. இங்கே 2 உறுப்பு இருக்கிறதுனால பிராக்கெட்டுக்குள்ளே தான் எழுதணும். எக்ஸ் கூட்டல் 10, அடுத்த மைனஸ். n ஆஃப் பி வெட்டு சியோட மதிப்பு ஒய் கூட்டல் 10, அடுத்த மைனஸ் n ஆஃப் ஏ வெட்டு சி இதோட மதிப்பு இசட் கூட்டல் 10. பிராக்கெட்டுக்குள்ளே எழுதிருங்க. இசட் கூட்டல் 10. அப்புறவு கூட்டல். இனி n ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி இதோட மதிப்பு 10. 50 அப்படியே வந்துடும். இனி இந்த சைடு ப்ளஸ் மதிப்பு எல்லாத்தையும் கூட்டலாமா? 25ஐயும் 20ஐயும் கூட்டினா 45, 45ஐயும் 30ஐயும் கூட்டினா 75, 75ஐயும் 10ஐயும் கூட்டினா 85. இனி மைனஸை உள்ளே கொண்டு பெருக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி மைனஸை உள்ளே கொண்டு பெருக்கும் போது ப்ளஸ் மதிப்பு மைனஸ் ஆகிடும், மைனஸ் மதிப்பு ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் எக்ஸ் என்ன ஆகிடும்? மைனஸ் எக்ஸ். ப்ளஸ் 10 மைனஸ் 10 மாறும். அதே மாதிரி இங்கே சால்வ் பண்ணுங்கள். ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய்யாக மாறும். ப்ளஸ் 10 மைனஸ் 10 மாறும். இங்கேயும் ப்ளஸ் இசட் மைனஸ் இசட்டாக மாறும். ப்ளஸ் 10 மைனஸ் 10 மாறும். இனி எக்ஸ் ஒய் இசட் இதை இங்கே கொண்டு வர போகிறேன். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சைடு வந்துன்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ மைனஸ் எக்ஸ் இங்கே வந்துன்னா ப்ளஸ் எக்ஸ், அடுத்த மைனஸ் ஒய் இங்கே வந்துன்னா ப்ளஸ் ஒய், மைனஸ் இசட் இங்கே வந்துன்னா ப்ளஸ் இசட். இனி இங்கே என்னது இருக்குது? 85 இருக்குது. இப்போ மைனஸ் மதிப்பு எல்லாத்தையும் கூட்டலாம்.
இந்த மாதிரி மைனஸ் இருக்கும்போது மைனஸ் போட்டுக்கிட்டு கூட்டணும். அப்போ 10 கூட்டினா 20, 20க்கு கூட 10 கூட்டினா 30. இனி ப்ளஸ் 50 இங்கே வந்துன்னா மைனஸ் 50, அதை மறக்கக்கூடாது. ஓகே, இப்போ சால்வ் பண்ணலாம். 85, இந்த ரெண்டுலேயே மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் போட்டு கூட்டுங்க. 30ஐயும் 50ஐயும் கூட்டினா 80. 85லேருந்து 80 கழிச்சா 5ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் கூட்டல் ஒய் கூட்டல் இசட். ஃபஸ்ட்டே சொன்னேன், இதை 3 கூட்டணும். அப்படி கூட்டி நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது? 5ன்னு வருது. ஆன்சர் எடுத்து எழுதிருங்க. தேர்ஃபோர் 2 வகை பயணங்களில் மட்டும் பள்ளிக்கு வருகின்ற மாணவர்களின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு 5. சரிங்களா? இவ்வளோ தான் இந்த சம். இதோட இந்த பயிற்சி முடியுது. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.